செல்ல குழந்தைங்களா, வணக்கம். நான் இன்னைக்கு பூத்தாத்தா வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதை பேர் கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த கதையை தான் சொல்ல போகிறேன். இதை எழுதுனது கி. அமுதா செல்வி. இது எந்த தொகுப்பில் இருக்குது? வால் முளைத்த பட்டம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இந்த கதை இருக்குது. சரி, கதைக்குள்ளே போகலாமா? அம்மா போட்ட சத்தம் அடுத்த தெரு வரைக்கும் கேட்டிருக்கும். கவினுக்கு ஒரே அவமானமாக போச்சு. வயசு 9 ஆகுது, இன்னும் பாயில் உச்சா போயிட்டுருக்க, அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா திட்டுது. இன்னொரு முறை இப்படி பாய நினச்ச ஸ்கூலுக்கு வந்து அவங்க டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. பாவம் கவின் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு, கனவுல எதையோ பார்த்து பயந்து இப்படி பண்ணிட்டான். அப்படி என்ன தான் கனவு வந்திருக்கும்? வழக்கமாக அவன் கண்ட கனவையெல்லாம் வகுப்பில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். டேய், உனக்கு மட்டும் எப்படிடா இவ்வளோ கனவு வருது? ரோசி ரொம்ப ஆச்சரியமாக கேட்பான். கனவுல அவன் போகாத இடம் இல்லை. ஒரு நாள் நிலாவுக்கு போவான், அடுத்த நாள் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடல் தீவுக்கு போவான். ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ராத்திரி வந்தாலே கவினுக்கு வந்து ஒரே பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? கவின் எப்பெல்லாம் கனவுக்கு போகிறானோ, கனவுல போகிறானோ அன்றைக்கெல்லாம் ஒரு கரப்பாம்பூச்சி வருது கூடைய. கரப்பாம்பூச்சின்னா கவினுக்கு ஒரே பயம். ஒரு நாள் அவன் படுத்திருந்த பாய் மேலே கரப்பாம்பூச்சி ஏறி அங்கே கை வழியே சட்டைக்குள்ளே போயிடுச்சு. மட்டார்னு எந்திரிச்சு, ஐயோ அம்மா, ஐயா, ஐயோ ஐயா, ஐயா அம்மா, ஐயா ஐயம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எகிரி குதிக்கான். ஐயோ ஆச்சி, காப்பாற்று காப்பாற்றுட்டான். கத்தின கத்தில் தெரு முழுக்க கேட்டு எல்லாரும் ஒடியாந்துட்டாங்க. என்னது இந்த பயலுக்கு, கவினுக்கு என்னாச்சுன்னு சொன்னால் கரப்பாம்பூச்சி கதையை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க பார்க்கலாம். அதிலிருந்து எல்லா கனவுலேயும் கரப்பாம்பூச்சி வருது. ராத்திரி வந்துட்டாலே கவினுக்கு ஒரே பயம்தான். அதான் சில சமயம் பாய் அப்படி தான் நினச்சிருந்தான். அம்மா வீட்டை எவ்வளவோ சுத்தம் செஞ்சு பார்த்தாலும் ஒரு கரப்பாம்பூச்சி மட்டும் தினமும் வரும். ஆச்சிகிட்ட சொல்லி இந்த பூச்சியை ஒழிச்சுக்கிட்ட எப்படியா செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சான். பூச்சி வந்தது. ஆச்சியும் வந்தாங்களா, ஒரே அட்டி துள்ளுச்சு. ஐயோ, கவினுக்கு கஷ்டமாக போச்சு. பாவம் பூச்சி, அதுக்கும் வலிக்க தானே செய்யும் அப்படின்னு நினச்சான். ஆனாலும் கரப்பாம்பூச்சி வர்றது மட்டும் நிற்கலை. வள்ளியில் இப்பெல்லாம் பார்த்தான்னா கரப்பாம்பூச்சி பற்றி தான் பேச்சு. ஃப்ரெண்ட்ஸு பூரா ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. சில பேர் கேலி பண்ணாங்க. போகிறப்போ வர்றப்பெல்லாம், டேய் கரப்பாம்பூச்சி அப்படின்னு இவனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை? கவினை தான். கவினுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. இன்னும் ரோசி தானே அவள் ஃப்ரெண்டு, அவள் தான் கவினை சமாதானம் பண்ணுவான். டே, நீ இதெல்லாம் கவலை, அவள் 4 பேர் பேசுவாங்கடா, நீ அதெல்லாம் பெருசாக்காத அப்படின்னு சொல்லிட்டா. சரி, இந்த கவினோட பயத்தை எப்படியாவது சரி செய்யணுமே அப்படின்னு ரோசி யோசனை செஞ்சான். மறுநாள் என்ன செஞ்சா, பூச்சிகளின் உலகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தா. புத்தகத்தில் பூச்சிகளை பற்றி நிறைய கலராக ரொம்ப ஜோராக இருந்தது. எல்லா பிள்ளைங்களும், ஐ ரோசி என்ன புக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்து நின்றுக்கிட்டு ஒருத்தரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வர்றா பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக இருக்குது, அட சிவப்பு தட்டான்னு. அதுக்கு பிறகு பார்த்தா கரப்பாம்பூச்சி, அதை பற்றி நிறைய விஷயம் இருந்தது. கரப்பாம்பூச்சி ஒரு சாதாரண பூச்சி, அது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒருத்தன் வாச்சான். இதைப்படி கரப்பாம்பூச்சி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம், பயம் போயிடும் அப்படின்னு ரோசி சொன்னான். பூச்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அது எப்படி பயம் போகும்? சரி, இருந்தாலும் பாக்கி தான் படிப்போமே அப்படின்னு கவின் வந்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். அன்று ராத்திரி முழுக்க பேசிகிட்டு வாசிக்க ஆரம்பித்தான் அந்த புக்கை. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போய் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவனுக்கு. ரொம்ப அதை பற்றி படிக்கணுன்னு ஆர்வம் வந்துருச்சு. மல்லாக்கப்படுத்தி யோசிச்சான். கரப்பாம்பூச்சியை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணணும்னு முடிவெடுத்தான். மணி ஆச்சு, ராத்திரி ஆனோன்னு இந்த பூச்சி வந்தது. சின்ன ஓட்டை போட்ட அட்டைப்பெட்டியோட பூச்சி பின்னாடியே போனான். கபார்னு பாஞ்சி கரப்பாம்பூச்சியை பிடிச்சிட்டான். அதை கொண்டு போய் கட்டிலுக்கு அடியில் வச்சான். அடிக்கடி எட்டி எட்டி பார்த்தான் அந்த ஓட்ட வழியாக. மல்லாக்கப்படுத்தபடியே காலை ஆட்டிக்கிட்டு கிடக்கு கரப்பாம்பூச்சி. அவனுக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. ஐயோ பாவம், இது அப்படி காலை கையை போட்டு புரண்டுக்கிட்டு கிடக்கு, இதுக்கு என்ன புரண்டு போட்டுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு விளக்கு மாற்று குச்சி வச்சு தட்டினான். அது திரும்பிடுச்சு. மறுபடியும் அது பெட்டிக்குள்ளேயே சுற்றி வந்தது. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. கவின் வந்து நெஞ்சான் கரப்பாம்பூச்சியை பற்றி நிறைய தேட ஆரம்பித்தான். ஒரு நாள் பேப்பரில் கரப்பாம்பூச்சியை அழகாக வரைஞ்சான். அதை பற்றி சில சின்ன சின்ன குறிப்பாக எழுதினான். பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவியல் தின விழா அன்னைக்கு 5 நிமிஷம் அறிவியலை பற்றி பேசணும். கவினுக்கும், கவின் நீ பேசப்பா அப்படின்னோடனே கவின் வந்தான். நான் இன்றைக்கி கரப்பாம்பூச்சியை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தான். காலநிலை மாற்றத்தால் உயிரினங்கள் அழியத் தொடங்கினாலும்
கரப்பான் பூச்சிகள் கடைசி வரை தாக்குப்பிடித்து வாழும். ஏனென்றால் அதன் வாழின் திறம் அதிகம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் அதை தாண்டி வாழணும். இதுதான் கரப்பான் பூச்சி நமக்கு கற்றுத்தரும் பாடம். யாரு? கவின் தான் பேசுதான். எல்லா பையலும் ஆன்னு பார்க்கானுவ. ஆச்சரியமா என்னெல்லாமோ சொல்லுதான் இவன் அப்படின்னு ஒரே கைதட்டு, அவ்வளோ கைதட்டு. தலைமை ஆசிரியர் வந்து அவரும் கைதட்டினார். அன்றைக்கி பள்ளி முழுக்க பெரிய பிளானேட்டோ அமெரிக்கானே இதை பற்றி பேச்சுதான். என்னமோ சொல்லுதானேன்னு பார்க்கிங்களா? இதாங்க கரப்பாம்பூச்சியோட அறிவியல் பேர், சயின்டிஃபிக் நேம் இதுதான். அன்னைக்கு மகிழ்ச்சியில் கவின் குதித்த குதியில் வானமே தலையில் முட்டிருக்கும். அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் என்ன, ராத்திரி முழுக்க ஒரே கலராக கனவு தான்.